தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவருடைய வீட்டினுடைய நுழைவு பகுதியில் தான் இருக்கிறோம். விஜய் அவர்கள் தனது இல்லத்தில் தான் இருக்கிறார். நேற்று இரவு இந்த மாநாடு தொடர்பாகவும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் முக்கியமாக பிரசாந்த் கிஷோர் மற்றும் ஆதவ அர்ஜுன் உள்ளிட்டவரோடு இந்த ஆலோசனை ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து தனது இல்லத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இன்று காலை இங்கிருந்து புறப்பட்டு மகாபலிபுரம் அருகே இருக்கக்கூடிய பூஞ்சேரியில் நடைபெறக்கூடிய விழாவில் கலந்து கொண்டு பேச இருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவரது இல்லத்தின் உள்ளே காலணி என்பது வீசப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக தான் இந்த காலணி திடீரென வீசப்பட்டதால் இங்கு ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை பொறுத்தவரையில் தனது இல்லத்திலிருந்து காரில் புறப்பட்டு விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு செல்வதற்கான தயார்படுத்தும் பணியில் அவருடைய உதவியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் எல்லோரும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் அவரது இல்லத்தின் இந்த கதவிற்கு மேலே நாம் பார்த்தாலே தெரியும், சுமார் 15 அடி உயரத்திற்கு இந்த கதவு இருக்கிறது. இந்த கதவிற்கு உட்புறமாக அந்த காலணி என்பது தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக நிகழ்ந்த நிகழ்வு தொடர்பாக இந்த இடத்தில் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் இந்த இடத்தில் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் இங்கே வந்திருந்தாலும் அடுத்தடுத்த அந்த நிகழ்வு என்பது பரபரப்பாக தான் பார்க்கப்படுகிறது. மீடியாக்களும் அதிக அளவில் இன்றைய தினம் விஜய் அவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த காலனி என்பது வீசப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நபர் தான் இந்த காலனியை வீசி இருக்கிறார். இந்த வீட்டின் நுழைவாயில் முன்பாக அவர் நின்று செல்போன் பேசுவது போல காலனியை வைத்து பேசிக் கொண்டிருந்தார். அவர் திடீரென அந்த காலனியை வீட்டின் உள்ளே தூக்கி வீசி இருக்கிறார். இந்த காட்சிகள் எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் பதிவாகி இருக்கிறது என்று அங்கு இருக்கக்கூடியவர் தெரிவிக்கிறார்கள். நான் பார்க்கக்கூடிய இந்த நபர் தான் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருப்பவராக இங்கு இருக்கவர்கள் எல்லாம் கூறுகிறார்கள். இருந்த போதிலும் அவர் ஏன் இந்த காலனியை வீசினார், எதற்காக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார் என்ற விவரங்கள் இன்னும் தெரியவில்லை. இருந்த போதிலும் இது தொடர்பாக அடுத்த கட்டமாக அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் விசாரிப்பார்கள் என்று தெரிகிறது. இந்த நபர் தான் இந்த இளைஞர், சுமார் 30 வயது மதிக்கத்தக்கவர். அவருடைய நடவடிக்கையிலும் அவர் சாதாரண நிலையில் இருப்பதாக தெரியவில்லை, சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் இருப்பதாக என்றே தோன்றுகிறது.